ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு மாசமாக நீர்க்கடுப்பு, காய்ச்சல், உடல் அசதி என சில பல அசௌகரியங்கள். ஆனாலும் சின்ன சின்ன மகிழ்வான நிகழ்வுகளும் இருந்தன. 40 வருட நட்பின் மகனுக்கு திருமணம், புதுமனை புகுவிழா, இன்னொரு நட்பின் மருமகளுக்கு வளையலணி விழா, இப்படி பல. சமீபத்தில் நான் சென்ற குடும்ப நிகழ்வுகளில் என்னை சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. ஆம், எந்த நிகழ்வுக்கு போனாலும் என்மேல் நிரம்ப அக்கறை இருப்பதாய் காட்டிக்கொள்ளும் சிலர். என்னப்பா இவ்வளவு ஒல்லியாயிட்ட, உடல்நிலை சரியில்லையா, சுகரா, டயட்டா, இப்படி சோர்வா தெரிகிற, இப்படி அப்படின்னு ஏதேதோ சொல்லி நம்மளை டார்ச்சர் செய்து விட்டனர். கேட்டவர்கள் அனைவரும் என் வயதை ஒத்தவர்கள், 50+. நான் என்ன கேட்கிறேன் என்றால், எப்போது என் உடல் அமைப்பு ஒல்லியாக தான் இருக்கும், இப்போது ஏன் புதிதாக கேட்கிறார்கள்? எல்லோருமே 50+ல் இருக்கிறோம். இந்த வயதில் இதுதான் யதார்த்தம். இப்படித்தான் இருப்போம். உடல் அமைப்புகள் மாறக்கூடும். இளமை பருவத்தில் இருப்பது போன்று ஆடி ஓடி பாடவா முடியும்? அந்த வயதுக்கான பக்குவமும் அறிவு முதிர்ச்சியும் முக்கியம் இல்லையா? நினைப்பதையெல்லாம் பேசிவிட முடியுமா? இதை பேசினால் இவர்கள் காயப்படுவார்களோ என்று யோசித்து தானே பேச வேண்டும். இது ஏன் நிறைய பேருக்கு புரியலையா இல்லை தெரியலையா? இல்லையெனில் மற்றவர்களை டவுனாக ஃபீல் பண்ண வைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமா? ஒன்றுமே புரியல பாஸ். நான் திருப்பி அவர்கள் ஏதாவது கேட்கிறோமா? ஏன்பா நீ இவ்வளோ குண்டா இருக்க, ஏன்பா நீ இவ்வளோ ஒல்லியா இருக்க என்று இப்படி ஏதாவது கேட்கிறோமா? அவர்களை காயப்படுத்தும் விதமாக இதுபோல் பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் யாரோட தனிப்பட்ட விஷயத்திலும் மூக்கு நுழைக்கக்கூடாது என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறோம். உன் மகளுக்கு அல்லது மகனுக்கு ஏன் இன்னும் திருமணம் பண்ணாமல் வச்சிருக்க? பேரம்பேத்தி ஆசை இல்லையா? இப்படியான கேள்விகளையும் சிலரை பார்த்து கேட்பதை கவனித்திருக்கிறேன். காலம் மாறி வருகிறது. பிள்ளைகளுக்கு சீக்கிரமே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் மலையேறிவிட்டது. பிள்ளைகளின் தேவையறிந்து விருப்பமறிந்து நடந்து கொள்ளும் பெற்றோர்களிடம் இப்படியான கேள்விகள் கேட்பது தவறு. இப்படி ஏதேதோ எண்ண அலைகளில் சிக்கிக் கொண்டிருந்த நேரம், அமெரிக்காவில் இருக்கும் என் தோழி கிரேஸ் எதேச்சியாக அலைபேசியில் வர அவளிடம் கொஞ்ச நேரம் புலம்பினேன். இது சென்னையில் மட்டுமோ அல்லது உனக்கு மட்டுமோ நடப்பது இல்லையாதி, எனக்கும் இது நிகழ்கிறது என்று அவள் சொல்ல அப்படியே ஷாக் ஆகிவிட்டேன். நான் எனது பெற்றோரை பார்க்க பெங்களூர் வந்தால் சில பேர் எப்போ வந்தீங்கன்னு கூட கேட்காம உடனே ஏன் இப்படி இருக்கீங்க, இவ்வளவு சுருங்கி போயிட்டீங்க, ஏன் டல்லாயிட்டீங்க, போன முறை வந்ததுக்கு இந்த முறை வந்ததற்கும் இவ்வளவு வித்தியாசம், அப்படி இப்படின்னு 1008 கேள்விகள். முதலில் இதையெல்லாம் கேட்டபோது எனக்கு கோபம் வந்தது, உண்மைதான். மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுத்தது, அதுவும் உண்மைதான். ஆனால் என்னை டவுன் ஆக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்ட நான் இப்போதெல்லாம் சிரித்து கொண்டே, நான் வேண்டுமானால் டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காண்பிக்கட்டுமா என்று நேருக்கு நேராக கேட்டு விடுகிறேன் என்றாள். நீ இதற்கு எல்லாம் கவலைப்படாதே. கேட்கிறவர்கள் இப்படித்தான். அவர்களுடைய நோக்கமே நம்மை டவுன் பண்ணுவதுதான். அக்கறையில் கேட்பவர்களை எளிதில் அடையாளம் காண முடியும். இதை தவிர்க்க 2 வழிகள் தான் உண்டு. ஒன்று, அதனை உதாசீனப்படுத்தி மௌனமாக அந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். இல்லையென்றால் அவர்களிடம் நான் டயட்டில் இருக்கேன் என்று ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே நரக வேண்டும். இவ்வாறாக அழகாக எனக்கு பாடம் புகட்டினாள். நானும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டி வைத்தேன். தயவு செய்து இனி யாரை நேரில் பார்த்தாலும், ஏன் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, ஏன் குண்டா இருக்கீங்க, ஜிம் எதுவும் போகிறதில்லையா, உங்கள் பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை, உங்கள் பொண்ணு மாசமாக இருக்காளா, உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா, முக்கியமாக சுகர்ன்றது என்னவோ தீராத வியாதி மாதிரி, அப்படி இப்படி என்று தயவு செய்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். யார் நண்பர்களோ அவர்கள்தான் துரோகிகள், யார் மிக தெரிந்தவரோ அவர்தான் எதிரியாக மாறுகிறார். இதுதான் உலக இயல்பு. இதற்கு காரணம் எதுவும் தேவையே இல்லை. ஒருவர் இன்னொரு மனிதருக்கு கெடுதல் செய்தால்தான் எதிரியாக வேண்டும் என்பதில்லை. ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தாலே, நிம்மதியாக இருந்தாலே, முகமலர சிரித்தாலே அடுத்தவருக்கு எதிரியாகி விடுகிறார் என்று சொல்லியிருப்பார் பாலகுமாரன் சார்.